அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை. பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் உங்களுக்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை, இது பிரம்மனால் படைக்கப்பட்ட சித்தர் வாக்கு ஜோதிடம், கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை தெளிவாக, இது பொது பலன், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு முன்பதிவு பண்ணிக்கலாம். இப்போ ஆடி மாத பலன்கள். ஆடி மாதம் அற்புதமான ஒரு தெய்வீக தன்மைகள் கொண்ட ஒரு மாதம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மனதில் நினைத்த காரியங்களாம் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆடி மாதத்தில் தெய்வத்தின் வேண்டுதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம். ஆதித்தனாகப்பட்டவன் சூரியன் காலபுருஷனின் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மக்கள் மனதில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு ஆடி மாதம் என்பது ஒரு தெய்வீக மாதம். ஒவ்வொரு ராசிக்காரர்கள் மனதிலும் ஆவணி மாதம் ஒரு தொழிலை உருவாக்குவதோ, ஒரு உத்தியோகத்திற்கு போவதோ, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை தொடங்குவதோ, ஒரு முக்கியமான காரியத்தை தொடங்குவதோ, இதற்காக அடித்தளம் இடுகின்ற ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. ஆவணி மாதம் தொடங்குகின்ற அத்தனை தொழில் யோகங்களுக்கும் இந்த ஆடி மாதம் அடித்தளமிடும் அற்புதமான தெய்வீகமான மாதமாக அமையப் போகிறது. ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் மிகப்பெரிய சிறந்த யோகத்தை ஒரு உண்டாக்கக்கூடிய, ஒரு சிறந்த சக்தியை பெறக்கூடிய, சிறந்த அற்புதமான தெய்வ சக்தியை பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. ஏனென்றால் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் என்பது ஒவ்வொருடைய மனிதனின் இதயத்தில் உருவாக்கக்கூடிய, ஒவ்வொருடைய மனதிலும் நான் இப்படித்தான் வாழ வேண்டும், எனது தொழில் இந்த மாதிரி உருவாக வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட வேலை கிடைக்க வேண்டும், இப்படிப்பட்ட கல்வியில் நான் சேர வேண்டும், இந்த மாதிரி கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் என்று அனைவருக்குமே வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். 4ஆம் இடம் உள்ளம். அனைவருடைய உள்ளத்திலும் ஏற்பட்ட ஆசையெல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம். அதில் துளிக்கூட சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல உலக சாதனை செய்யக்கூடிய, அதாவது உலகத்திற்கே ஒளி தர, ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒளி சக்தியை தரக்கூடிய, ஒரு பிரபலமாக்கக்கூடிய, ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியன் உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தினுடைய அடித்தளம் இடக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கப் போகிறார். அப்படிப்பட்ட மாதம் தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் என்பது காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் என்பது ஒவ்வொரு மனிதனின் இதயத்தில் ஒரு நல்ல சிந்தனைகள், எதிர்காலத்தின் நல்ல திட்டங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் ஆடி மாதம். இது அம்பாளின் அனுகிரகத்தோடு, அந்த சிவபெருமானின் ஆசையோடு, சிவபெருமான் அருளோடு, அம்பாளின் சக்தியோடு ஒவ்வொரு மனதிலும் புதிய வாழ்க்கைக்கு திட்டமிடுகின்ற ஒரு மாதமாக, எதிர்காலத்தை உருவாக்குகின்ற ஒரு மாதமாக, அதற்கு அடித்தளமிடுகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப் போகிறது. அதில் துளிக்கூட சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்ப பாத்தீங்கன்னா மேச ராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் மேச ராசிக்கு அற்புதமான, நல்ல கவனிங்க, மேச ராசி முதல் நம்ம மீன ராசி வரை பார்க்க போறோம். மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த ஆடி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? திரும்பவும் சொல்றேன், இது ஒரு பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முறை, எந்த காரியம்னால் ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும், நடந்தே தீரணும். ஒன்று நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜோசியம் தப்பாக இருக்கணும். இல்லாட்டி நல்ல கவனிங்க, ஒரு ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னா ஒன்றும் உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கல, இல்லாட்டி ஜோசியம் நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. ஆக சர்வலோகத்தையும் படைத்த அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம மேசம் முதல் மீனம் வரை தெளிவாக ஆடி மாத தெய்வீகத்தின் மாதத்தினுடைய சிறந்த பலன்களை பார்ப்போம். ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம்னா மீன ராசிக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, பிரமாதங்க.
எந்த ஆடி மாதமே இல்லாத ஒரு சிறந்த ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தைரியம், ஒரு தெம்பு, இதை செஞ்சிடலாம், இதை நடத்திடலாம், இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பல திறமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக, பல சாதனைகள் உருவாக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப் போகிறது. மீனராசிக்கு கண்கலங்க வேண்டியதில்லை, வருத்தப்பட வேண்டியதில்லை. பல சாதனைகள், பல வெற்றிகள், உடம்புல அப்படியே புத்துணர்ச்சி, இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சு அதெல்லாம் வெற்றி அடையும். யாரெல்லாம் பகையா இருந்தாலும் அவங்கெல்லாம் உங்களுக்கு மாறக்கூடிய, அந்த பகையெல்லாம் மாறி நட்புகள், உறவுகள், ஆதரவுகள், தைரியங்கள், முயற்சிகள் தைரியங்களாக மாறி, தைரியங்கள் முயற்சிகளாக மாறி, முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளாக மாறி பல பல சாதனைகள் படைக்கலாம். ஆக முதலில் உங்கள் மன வலிமை அதிகப்படுத்தி உங்கள் செயல்பாடுகளை வெற்றி பெறக்கூடிய இடத்தில் சுக்கிரன், உங்கள் ஆசைகளை நிறைவேறக்கூடிய இடத்தில் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய இடத்தில் இந்த மாதம் ஆடி மாதம் முழுவதுமே சுக்கிரன் 3ஆம் இடத்தில் வலிமை அடைகிறார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் வலிமை. அடுத்து லட்சியங்கள், அதுவும் ஆசைகள், லட்சியங்கள், முன்னேற்றங்கள், கல்விகள், பதவிகள், வியாபாரங்கள், வருமானங்கள், சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களையும் தரக்கூடிய எந்த மாதமே இல்லாத ஒரு சிறந்த வலிமையோடு குரு புதனோடு சேர்ந்து இந்த ஆடி மாத ஆரம்பத்தில் புதனோடு சேர்ந்திருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புதன் கடகத்துக்கு போயிடுவார். அது உங்களுக்கு யோகம் தான், பூர்வ புண்ணியஸ்தானம். அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதியும் 10ஆம் அதிபதியும் எந்த மாதமே இல்லாத ஒரு சிறந்த வலிமையோடு இந்த ஆடி மாதத்தில் குரு வலிமை அடைகிறார். இது அம்ச பலன் நான் சொல்லிட்டு இருக்கேன். அம்சத்தில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே திருவாதிரை 4ஆம் பாதத்தில் நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய, எதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் நடக்கலை, எது எங்கே போனாலும் நடக்க மாட்டேங்குது, இங்கே போனாலும் நடக்க மாட்டேங்குது, அவன் அதை சொல்கிறேன் இவன் இதை சொல்கிறேன், என்ன வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனி எல்லாமே வெற்றி. நீ எல்லாமே வெற்றி, தலைகளாக மாறப்போகுது உங்கள் வாழ்க்கை. ஏன்னா ஆடி மாதம் இப்படிலாம் நடக்கும். எந்த ஆடி மாதமும் இல்லாத ஒரு கிரக மாற்றங்கள், கிரக சக்திகள், எத்தனையோ கிரகங்களுடைய வலிமைகள். முதலில் சுக்கிரன் வலிமை, அடுத்து உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வலிமை. இந்த மாதம் முழுவதும் 2 கிரகங்களும் மிகப்பெரிய, அதாவது எந்த ஒரு ஜாதகத்துக்கும் 2 பெரிய செல்வ தூண்கள், செல்வ புதையல்கள். இந்த 2 கிரகங்களும் செல்வ புதையல்கள், செல்வ தூண்கள் என்று சொல்லக்கூடியதான் தேவகுரு, அசுரகுரு. தேவகுரு என்று சொல்லக்கூடியது குரு பகவான், தனகாரகன், புத்திக்காரகன், புத்திரக்காரகன், அதிர்ஷ்டக்காரகன், தசம தொழில் ஸ்தானாதிபதி. அடுத்து சுக்கிரன், சுக்ராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய அசுரகுரு. இந்த 2 கிரகங்கள் வலிமை அடைந்தாலே ஒரு மனுஷனுக்கு சொல்லவே வேணாம். தனம் பெருகும், வியாபாரம் பெருகும், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல சொத்து சுகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், வருமானங்கள், பிரகாசமா உலகமே பெருமைப்படக்கூடிய நல்ல ஒரு பிரபலமான வாழ்க்கை கிடைக்கும். ஒரு பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு நேரம். சரி, அடுத்து சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில், உங்கள் வம்சத்தை விருதி செய்யக்கூடிய இடத்தில், 6ஆம் அதிபதியாக உங்களுக்கு 5ஆம் இடத்தில் கடக ராசியில் சூரியன் இருப்பது, சூரியன் புதனோடு சேர்ந்து இருப்பது. சூரியன் மட்டும் இருந்தால் யோகம் தராது, புதனோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றங்கள், வீடு வாசல் சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய நிலை இருக்கும். உயர் பதவிகள், பதவி முன்னேற்றங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியில் உயர்ந்த கல்விக்கான ஒரு வாய்ப்பு, அரசாங்க கல்வி சாலையில், அரசாங்கம் சார்ந்த ஒரு கல்வி சார்ந்த நிறுவனங்களில் அந்த கல்வி படிக்கக்கூடிய அரசு கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலக்கூடிய நிலை ஏற்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு தான் அதுக்கு நிறைய போட்டிகள் இருக்கு. அந்த போட்டிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும். புரிஞ்சுட்டு அந்த வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சரி, ஆக எந்த ஆடி மாதமும் இல்லாத ஒரு சிறந்த கிரக அமைப்புகள் இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கிறது. சுக்கிரன் வலிமை, குரு வலிமை, புதன் வலிமை, அடுத்து சூரியன் வலிமை வருகிறார். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து
இந்த செவ்வாயாகப்பட்டவன், அதாவது உங்களுக்கு தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி, தனம் பாக்கியத்துக்குரியவன் இதுவரை கேதுவோடு சேர்ந்து இருந்த நிலையிலிருந்து அவர் மாறுறார். ஆடி 13 அவர் மாறிடுறார். ஆடி 13 செவ்வாய் கேதுவோட சேர்ந்து இருந்த நிலையிலிருந்து அவர் மாறிடுறார். 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்ப 2ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 7ஆம் இடத்திற்கு வந்தா, 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் வலிமை அடைந்தா நல்ல திருமண யோகம், நல்ல குடும்பம், அதாவது கணவன் மனைவிக்கு நல்ல பிரச்சனைகள் தீரும். அதே நேரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, மாநில வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நல்ல வியாபாரங்கள், வருமானங்கள், ஷேர் மார்க்கெட், இப்படி பல வகையில் வருமானத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பூமி, இடம், வாசல் சம்பந்தப்பட்ட துறைகளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆக இத்தனை கிரக அமைப்புகளும் இந்த ஆடி மாதம் வலிமை அடையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மாதமாக, எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கிறது, அமையப்போகிறது. உங்களுக்கு அவ்வளோ பெரிய யோகத்தை தரப்போகுது. நீங்கள் எதிர்பாராத நல்லதெல்லாம் நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கை சிறந்த முன்னேற்றம், சிறந்த ஒளிமயமான வாழ்க்கை, பிரகாசமான வாழ்க்கை, பிரபலமான வாழ்க்கை, நினைச்சது சாதிக்க பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமையப்போகிறது. இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க. புரிஞ்சுட்டிங்களா? அது ஆடி மாதம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தும். ஆடி மாதம் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நல்ல கிரக அமைப்புகள் இருக்குது. ஆட்கள் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்குது. இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரிங்களா? ஆக இது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கமெண்டில் சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயமாக கமெண்டில் தெரிவிங்க. அது என்ன உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கலாம். அதே நேரம் இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிடத்தில் சித்தர்களும் முனிவர்களும் உலகத்திற்கு வழங்கிய ஒரு ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக நிச்சயமாக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னா இது ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு நல்லது நடக்கணும், அதுதான் முக்கியம். அதாவது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கும். இதுதாங்க உண்மை, வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பலை. ஆக இங்கே அந்த தவறை விடக்கூடாது. கண்டிப்பாக இங்கே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சொன்னது நடக்கும், அதான் முக்கியம். நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். புரிஞ்சுட்டிங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.